Taste the Daily. மேடைக்கு மேடை சமூக நீதி பேசுற ஸ்டாலின் ஆட்சியில எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்குதுன்னு தெரியுமா? எப்படி தெரியும்? ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாதானே தெரியும். ஊடகங்களை செய்திகள் வெளியிட விடாம கட்டுப்படுத்தி வச்சிருந்தா எப்படி தெரியும்? ஆனா உண்மையை யாரும் அணை போட்டு மறைக்க முடியாது, வெளியே வந்துதானே ஆகணும். எண்ணற்ற குற்றங்கள், ஆட்சியின் குறைகள் மறைக்கப்பட்டு இருந்தாலும் அண்ணா நகர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி, அரக்கோணம் மாணவி பத்தி வெளியே தெரிய வந்துச்சோ, அது மாதிரி ஸ்டாலின் ஆட்சியில நடக்கிற ஆணவ படுகொலை கணக்குகளும் வெளியே வந்திருக்கு. ஆணவ படுகொலையால பாதிக்கப்பட்ட பெண் உடுமலை கௌசல்யா ஸ்டாலின் ஆட்சியில நடக்கிற ஆணவ படுகொலைகளை தோல் உரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல கடந்த 4 ஆண்டுகள்ல ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சிருக்கிறதாவும், ஒரு மாசத்துக்கு மட்டும் 13-14 கொலைகள் நடக்கிறதாவும் சொல்லி இருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கொலைகள் அதிகரிச்சிருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்லும் போதெல்லாம் அங்க ஒன்னும் இங்க ஒன்னும் பொய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க ஸ்டாலினும் அவரோட அடிவருடிகளும். ஒரு மாசத்துல 13-14 ஆணவ கொலைகள்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு ஸ்டாலின்? எதிர்கட்சியாக இருந்த போது ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசின ஸ்டாலின் இப்போ வாக்கு வங்கி அதிகரிக்க அரசியல் நடத்திட்டு அதிகரிக்கும் ஆணவ படுகொலைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காம அது குறித்த செய்திகள் வெளிவராம செய்யறது மக்களை ஏமாத்துற செயல் இல்லையா? ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. நடக்குமா?